வணக்கம் நேயர்களே, வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியில் உலக வர்த்தக விடயங்கள் தொடர்பாக நாம் வாரம் பார்த்து வருகின்றோம். இன்றைய வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியில் நாம் முதலில் பார்க்க இருக்கின்ற விடயம் ஊபர் வாடகை காரினுடைய நிலைமை. இது சாதாரணமான விடயம் அல்ல. தொழில்நுட்பத்தை வைத்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்கு ஊபர் வாடகை கார் நிறுவனம் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனுடைய வருமானம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியா, ஆசிய நாடுகள், அரபு நாடுகள் போன்ற இடங்களில் ஊபர் வாடகை கார் மிகவும் பிரபல்யமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் இங்கே இங்கிலாந்தை பொறுத்தளவில் சில நகரங்களில் ஊபர் வாடகை கார் சேவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உள்ளூர் டாக்ஸி டிரைவர்கள் எதிர்ப்பின் காரணமாக பெர்லினில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊபர் வாடகை கார் ஓட்டுநர்களுக்கும் மற்றும் உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அங்கு தடை செய்யப்பட்டது. இப்படி ஆனால் விஷயம் அதுவல்ல. ஊபர் வாடகை காரினுடைய பொருளாதார ஏற்றம் எவ்வாறு இருக்கிறது, வாடகை கார் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள இந்த வருமான ஏற்றம் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவர்கள் வெற்றிகரமாக இந்த வியாபாரத்தை நடத்துகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியில் நாம் முதலில் பார்க்க இருக்கின்றோம். இன்று நாம் யூபர் டாக்ஸி சர்வீஸ், அதாவது யூபர் என்ற பெயரினால் அழைக்கப்படும் மக்களை ஏற்றிச் செல்லும் வாகன சேவை பற்றிய ஒரு கருத்தை பார்க்கின்றோம். இன்றைக்கு 8 வருடங்களுக்கு முன்பு 2009ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூபர் என்ற நிறுவனம் இன்று உலகளாவிய ரீதியில் வளர்ந்திருக்கிறது. காரணம், அதற்கான தேவைகள் இருக்கின்றன. மக்கள் எந்த விடயத்துக்கும் தங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யும் தேவைகள் வேறுபடுகின்றன. அவசர தேவைகள் வருகின்றன. இப்படியான நேரங்களில் நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு நாட்டிலும் டாக்ஸி என்ற சேவையை பாவிப்போம். ஆனால் அந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள டாக்ஸி என்பவர்கள் அந்த வாடகை கார் தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை வைத்திருப்பார்கள். இதுதான் நியதி அல்லது இவ்வளவுதான் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று. ஆனால் தற்போதைய நிலையில் எல்லாராலும் அந்த விலையை கொடுத்து, அந்த பணத்தை கொடுத்து பயணம் செய்வது என்பது முடியாத காரியம். இந்த யூபர் என்ற அந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சாதாரண மக்கள் கூட தங்களுக்கு தேவையான நேரம், எந்த 24 மணி நேரம் எப்போ வேணுமானாலும் தாங்கள் அவர்களை அழைத்து அந்த வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியதாக இருக்குது. இங்கே முக்கியமானது என்னவென்றால், இந்த அழைப்பு என்று நான் கூறும்பொழுது இங்கே தொழில்நுட்பம் தான் அடிப்படையாக இருக்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 40,000 சாரதிகள் இந்த சேவையில் ஈடுபடுகிறார்கள். இது மிக மிக முக்கியமான ஒன்று. 40,000 சாரதிகள் ஒரு நாட்டில் இந்த பணியில் இயங்குகிறார்கள் என்றால் அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில் வாய்ப்பு எல்லாம் இது தங்கி இருக்கிறது. அதே நேரம் ஏறக்குறைய 3.5 மில்லியன் மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். இது கூட ஒரு முக்கியமானது. இத்தனை பேருக்கும் அது உதவுவதனால் இது முக்கியமான ஒரு சேவை. இதை நாங்கள் முக்கியமற்றது என்று ஒதுங்கிவிட முடியாது. ஆனால் இந்த சாதாரணமாக அந்தந்த நாடுகள் இயங்கும் டாக்ஸி சேவைகள் இதனால் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளன. அதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் மக்களை ஏற்றிறக்கி வந்தவர்கள். இப்பொழுது யார் வேண்டுமானால், அதாவது அனுமதி பெற்ற யூபர் சர்வீஸ் எவரும் அந்த பயணிகளை ஏற்றிறக்கலாம் என்பதனால் இவர்களுடைய வருவாயில் வீழ்ச்சி இருந்தது. இது நாங்கள் பல நாடுகளில் இந்த எதிர்ப்பை பார்த்திருக்கிறோம். ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில், அதிலும் குறிப்பாக கிரீக் போன்ற நாடுகளில் யூபர் கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டதும், சில இடங்களில் வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதையும் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு நாடும் தங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் அனுமதியை கொடுக்கிறார். மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி. உதாரணமாக ஜெர்மனியை எடுத்துக்கொள்ளுங்கள். 5 நகரங்களில் மட்டும்தான் இப்பொழுது இயங்குகின்றது. அந்த 5 நகரங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் பிரான்சிலும் ஏறக்குறைய 5 நகரங்கள் 6 நகரங்களுக்கு மட்டும் அந்த அனுமதி உண்டு. ஆனால் வேடிக்கை, இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பெரிய நாடு 29 நகரங்களில் இந்த சேவை இயங்குகிறது. பிரித்தானியாவில் 40,000 சாரதிகள் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் 1,60,000 சாரதிகள் இந்த சேவையில் ஈடுபடுகிறார்கள். அப்படி என்றால் இன்னொரு கேள்வி வருகிறது, உலக ரீதியாக இவ்வளவு பேர்? உலக ரீதியாக ஏறக்குறைய 5 லட்சம் சாரதிகள் இந்த தொழிலை நம்பியிருக்கிறார்கள். இதை ஆரம்பித்தவருடைய பெயர் மிக முக்கியமானது. அவரும் ஒரு அமெரிக்கர். அவருடைய அந்த பெயர் காரணமாக இப்பொழுது பல வழக்குகளில் அவருடைய பெயர் அடிபடுகின்றது. இவர் முதலீட்டாளர் ஆக மாறியுள்ளார். அதாவது கலிஃபோர்னியாவில் ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 6.5 பில்லியன் பவுண்ட் முதலீட்டில் ஆரம்பித்தவர். ட்ரவிஸ்
கலானிக் என்பது அவருடைய பெயர். ஆனால் இன்று அவர் 1/3 யூபரினுடைய பங்கினை 1/3 இன்னொரு வங்கிக்கு விட்டு அந்த விற்றதில் அவர் பெற்ற லாபம் மட்டுமே 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஆகவே அவருக்கு இந்த துறையில் நஷ்டம் என்பது ஒரு பெரிய விடயமாக இல்லை. அதைவிட அவர் இன்னொரு சேவையை ஆரம்பித்துள்ளார், முதலீடு. இதனால் பெறப்பட்ட லாபங்களிலிருந்து சில முதலீடுகளை செய்து அந்த முதலீட்டை வைத்துக்கொண்டு வேறு பல தொழில்கள் இறங்கியுள்ளார். அதாவது மருத்துவத்துறை சம்பந்தமான தொழிற்பாடுகளில் கூட அவர் தனது பணத்தை முதலீடு செய்து கொண்டு வருகின்றார். அடுத்ததாக இந்த லண்டனை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் மாதம் இந்த யூபருக்கான போக்குவரத்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அது மறுக்கப்பட்டாலும் அதற்கான வழக்கினுடைய அப்பீல் மீள்மனு வழக்கு பதிவு செய்யப்பட்டதினால் அது அநேகமாக எதிர்வரும் ஏப்ரலில் ஒரு நாள் அல்லது 2 நாளும் அடுத்த ஜூன் மாதத்தில் ஏறக்குறைய 5 நாளும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதனுடைய கருத்து அன்று 5 நாளில் முடிவு வரப்போவதில்லை. இந்த 5 நாளும் ஒரு ப்ரிலிமினரி என்று ஆங்கிலத்தை கூறுவோம். இந்த வழக்கை நாங்கள் நடத்துவதற்கு முன்பு என்ன விதமான விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்பதை மட்டும் ஆராய்வது ஒரு 5 நாள் வேலையாக இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையான இந்த வழக்கினுடைய முடிவு வருவதற்கு மாதங்கள் இல்லை சில வருடங்கள் கூடி செல்லலாம் என்பதை பலரும் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். லண்டனை பொறுத்தவரையில் மேயர் சிட்டி கான் பல விதமான அழுத்தத்துக்குள் வந்துள்ளார். அதாவது லண்டனில் உள்ள கருப்பு டாக்ஸி சாரதிகள் அவர் மீது அழுத்தம் கொடுப்பதனால் அவர் இந்த லண்டனில் உள்ள வீதிகளில் யூபர் வாகனங்களுடைய தொகையை கட்டுப்படுத்த முயல்கிறார். அதற்கு அவர் கூறும் காரணம், ஒன்று, மேலதிகமான வாகனங்கள் வருவதனால் வாகன நெரிசல் உண்டாகிறது. அதனால் புகைகள் வெளியேற்றி சுற்றுப்புற சூழல் கூட அசுத்தமடைகிறது. ஆகவே இந்த விடயத்தில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த போரில் இப்பொழுது கடுமையான இன்னும் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டாலும் இப்பொழுதும் சாதாரணமாக ஒன்றும் நடக்காது போல் அந்த சேவை இருக்கிறது. நீங்கள் அழைத்து அதில் பிரயாணம் செய்கிறீர்கள். இன்னும் 2 வருடமோ 3 வருடமோ செல்லும், அதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுமா இல்லையா என்று. ஒவ்வொரு நாடும் தங்கள் நாடுக்கு தக்கதாக சட்டங்களை வைத்திருக்கின்றன. ஆகவே அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டமும் இந்த யூபரை சிறிதளவு பாதித்திருந்தாலும், ஆனால் அது இப்போ கடந்த ஏறக்குறைய 8-9 வருடங்களாக மிகப்பெரிய அளவு வளர்ச்சி இருக்கிறது. அடுத்ததாக இந்த போட்டி, இந்த வழக்கு என்று வரும்பொழுது அண்மை காலத்தில் இந்த வழக்கில் ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்ப பதம் ஒன்று பாவிக்கப்பட்டது. யூபர் நிறுவனம் இந்த தங்கள் ஒரு வழக்கை நடத்தும் போது கூறியிருந்தார்கள், தங்களுடைய அந்த சேவையானது இது ஒரு போக்குவரத்து சேவை இல்லை, இது ஒரு தொழில்நுட்ப சேவை. அதாவது நாங்கள் ஆப்ஸ், அந்த கம்ப்யூட்டரோ அல்லது எங்களுடைய மொபைல் ஃபோன் மூலம்தான் இந்த தொழில் நடக்கிறது. ஏறக்குறைய இ-கமர்ஸ் என்று நாங்கள் கூறுவோம். அந்த அடிப்படையில் வருவதனால் இது ஒரு போக்குவரத்து சேவை அல்ல என்று வாதிட்டார்கள். ஆனால் இந்த வழக்கு இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்துக்கு சென்று ஐரோப்பிய ஒன்றியம் நீதிமன்ற வழக்கின் முடிவின்படி இல்லை, இது ஒரு போக்குவரத்து சேவை. அப்படி என்றால் போக்குவரத்து சேவை என்றால் அதுக்கான கட்டுப்பாடுகள் உண்டு, அதுக்கான விதிமுறைகள் உண்டு. அப்படி என்றால் நீங்கள் அதற்கான விதிமுறைகளுக்கு நடக்கும் பொழுது இது ஒரு இ-கமர்ஸ் என்று எடுக்க முடியாது. அதாவது இணையதளம் மூலம்தான் இந்த வர்த்தகம் நடக்கிறது என்று இல்லாமல் நீங்கள் சாதாரண ஒரு டாக்ஸி சேவை தான் செய்கிறீர்கள். ஆகவே டாக்ஸி சேவைக்குரிய அத்தனை கட்டுப்பாடுகளும் உங்களை கட்டுப்படுத்தி ஆகும் என்று. அதே நேரம் இன்னொரு விடயம், இந்த சாரதிகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பது இன்னொரு கேள்வி. இவர்களிடம் எவ்வளவு வீதமான பணம் அறவிடப்படுகிற இந்த கம்பெனியினால் என்பொழுது நாட்டுக்கு நாடு இது கூட வேறுபடுகிறது. பிரித்தானியா பொறுத்தவரையில் ஏறக்குறைய 25% அந்த வருவாயை இந்த கம்பெனி அவர்களிடம் பெறுகிறது என்று குற்றச்சாட்டப்படுகிறது. இவர்கள் எம்ப்ளாயீஸ் செல்ஃப் எம்ப்ளாயி என்று 2 பதம் உண்டு. அதாவது ஒரு தொழில் அதிபருக்கு வேலை செய்பவரும் சுயமாக வேலை செய்பவர்களும். இந்த சாரதிகள் எல்லோரும் ஏறக்குறைய சுய தொழில் செய்பவர்கள். இவர்களுக்கு வார விடுமுறையோ அல்லது வருடாந்த விடுமுறையோ எதுவுமே இல்லை. இவர்களே தாங்களாக எல்லாத்தையும் பணத்தை சேர்க்கணும். அப்படி என்றால் இந்த வருவாயில் பெரும்பாலான பணத்தை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தால்தான் தங்களால் வேலை செய்ய முடியாத காலத்தை சமாளிக்க முடியும். இந்த இடத்தில் 25% அவர்களுக்கு கம்பெனிக்கே கொடுப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஆகவே இந்த தொழிலாளிகளா அல்லது செல்ஃப்
சுயதொழிலாளர் என்ற கேள்வி பிரான்சில் நடைபெற்ற ஒரு வழக்கில் நல்ல ஒரு வித்தியாசமான முடிவு வந்தது. அங்கே இவர்கள் தொழிலாளிகள் என்று அவர்கள் கூறி, தொழிலாளி என்றால் அவருக்கான மினிமம் வேஜ் அடிப்படை சம்பளம் கட்டாயம் கொடுத்தே ஆக வேணும், அவர்களுக்கான விடுமுறைகள் கொடுத்தே ஆகணும் என்று அண்மையில் ஒரு வழக்கு அங்கே தீர்க்கப்பட்டதனால் ஓரளவுக்கு இந்த யூபர் சாரதிகள் கொஞ்சம் ஆறுதல் அடைந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த 7 சீட்டர் என்று கூறுவோம், 7 பேரை ஏற்றி செல்லும் ஒரு வாகனம், அதை பாவிப்பவர்களும் இதே தத்துவத்தை கையாண்ட பொழுது அதற்கு அங்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்த 7 பேரை ஏற்றி செல்லும் வாகனமானது வித்தியாசமானது. அதனை நீங்கள் அந்த முறையில் வர வேணுமாயிருந்தால் நீங்கள் அதற்கான லைசன்ஸை பெற வேணும், அதுக்கான பயிற்சியை பெற்று வர வேணும். இதனால் 7 சீட்டர் சேவை இப்பொழுது முடக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் போன்ற நாடுகளில். ஆகவே இங்கே இந்த யூபர் என்ற பெயருக்கு பின்னால் சட்டம் வேலை செய்கின்றது, தொழில் ரீதியான நவீன விஞ்ஞான வளர்ச்சியினுடைய போட்டி இருக்கின்றது, சாதாரண ஒரு குடிமகனுடைய அன்றாட வாழ்க்கை செலவு இருக்கிறது. இத்தனையும் சேர்ந்து இந்த யூபர் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருப்பது யாரும் மறக்க முடியாது. வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் பேசுவோம். வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சங்க கடைகள். எல்லோருக்கும் ஞாபகம் வருகின்ற முக்கியமான ஒரு விடயம். ஊரிலே, யாழ்ப்பாணத்திலே, மட்டக்களப்பிலே, வன்னியிலே சங்க கடைகள் என்றால் பொருட்களை பிரித்து கொடுக்கின்ற, மக்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் அந்த காலத்தில் இருந்தன, தற்பொழுதும் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் மிக முக்கியமாக கூட்டுறவு சங்கங்கள் மக்களுக்கான சேவைகளை புரிந்து வந்தன. ஆனால் தற்பொழுது அது மெதுவாக குறைவடைந்து, அதனுடைய சேவைகள் குறைவடைந்து காணப்படுகின்றன. அதற்கு பிறகு சத்தோசா என்று பல பெயர்களில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்தன. ஆனால் கூட்டுறவு சங்கம் என்பது மக்களிடமிருந்து பொருட்களை வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் பகிர்ந்தளிப்பது என்பதுதான் அடிப்படை திட்டம். ஆனால் அது காலப்போக்கில் மாற்றமடைந்து வேறு வேறு வடிவங்களாக மாறிவிட்டன. எங்களுடைய பழைய சங்க கடைகள் உடைய நிலைமை என்ன, அது யுத்த காலத்தில் மக்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்பட்டது என்பது தொடர்பாக இன்றைய வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியில் நாம் அடுத்து பார்ப்போம். யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கில் சங்க கடைகள் என்று அறியப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் 1995க்கு பிறகு வன்னியில் ஏராளமாக இயங்கின. முறைப்படி 14 சங்கங்கள் இயங்க வேண்டிய வன்னியில் 20 சங்கங்களுக்கு மேல் இயங்கின. யாழ்ப்பாணம், புங்குடுதீவு, ஊர்காவல்துறை, அளவட்டி, மல்லாகம் போன்ற சங்கங்கள் வன்னியில் கிளிநொச்சி பிரதேசத்தில் இயங்கியமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இவையெல்லாம் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள். இவற்றை விட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள், சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்கள், விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள், கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்கள், பாரவூர்தி கூட்டுறவு சங்கம் என வெவ்வேறு சங்கங்களும் இயங்கின. ஒவ்வொரு சங்கங்களும் அந்தந்த சமூகங்களின் நலன்களை முன்னிறுத்தி செயல்பட்டன. அப்படியிருந்த கூட்டுறவு சங்கங்கள் இப்பொழுது இயங்க முடியாத ஒரு நிலைக்குள்ளாகி இருக்கின்றன. இது தனியே வன்னி அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைமை அல்ல. நாடு முழுவதிலும் உள்ள கூட்டுறவாளர்களுக்கும் கூட்டுறவு துறைக்கும் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையாகும். இதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சாதகமற்ற மாற்றமும் அதனால் ஏற்பட்டுள்ள சரிவும் தனியார் மயப்படுத்தலும் கூட்டுறவு துறையை நேரடியாக பாதித்துள்ளது. அதாவது சுதேச பொருளாதார வளர்ச்சிக்கு பதிலாக வெளி பொருளாதாரத்தில் மையமிட்டதாக அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை இருக்கிறது. கூடவே இன்று தனியார் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. வர்த்தகத்தில் மிக நுட்பமான வியாபார உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. நெகிழ்ச்சித்தன்மையுடன் கூடிய நடைமுறையை வைத்திருப்பதால் சடுதியாக தீர்மானங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை தனியார் துறை கொண்டிருக்கிறது. இணையதளங்களிலேயே பொருட்களை பெறக்கூடிய நிலைமையும் விலைகளின் ஏற்ற இறக்கத்தை செய்யக்கூடிய நிலைமையும் இருப்பதால் இறுக்கமான சட்ட விதிமுறைகளை கொண்டுள்ள கூட்டுறவு துறையினால் இதற்கு சவாலாக நின்று பிடிக்க முடியவில்லை. ஆகவே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளிலிருந்து கூட்டுறவு சட்ட விதிகள் வரையில் பரிசீலனைக்குள்ளாகி மாற்றப்படுவது அவசியம்.
ஒரு கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நாட்டின் பொருளாதார கொள்கையை மாற்றியமைக்க முடியுமா என்ற கேள்வி எழலாம். கூட்டுறவு அமைப்பு என்பது மக்களுக்குரிய வலுவான பொருளாதார கட்டமைப்பாகும். ஆகவே அதை சிதைய விடுவதென்பது நாட்டை சிதைய விடுவதற்கு சமமாகும். மக்கள் தங்களுடைய பொது பொருளாதார தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எவ்வித கட்டாயமுமின்றி தாமாகவே முன்வந்து மனிதர்கள் என்ற நோக்கில் சமத்துவ அடிப்படையுடன் மக்களாட்சி முறையில் ஒருங்கிணைந்து இயங்கும் முறையே கூட்டுறவாகும் என்று கல்வெர்ட் என்பவர் கூறியிருப்பதை இங்கே கருத்தில் கொள்ளலாம். கூட்டுறவுத்துறையில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்திருக்கும் நிலைமை தற்பொழுதுள்ள கூட்டுறவு அமைப்பில் காணப்படும் முறைமையின் வழியே இலகுவாக அரசியல் சக்திகள் தலையீடுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அரசியலுக்கு அப்பாலான பொதுத்துறையாக, அரசியல் கலப்பற்ற துறையாக கூட்டுறவுத்துறை இருப்பது அவசியமாகும். ஏனென்றால் அனர்த்த காலங்களில் மிகப்பெரிய பொறுப்போடு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிக்கும் துறையாக இருப்பதுடன் சமூக மட்டத்திலான ஒருங்கிணைப்பு செயல்பாடுகளுக்கும் உற்பத்தி துறைக்கும் பங்களிப்பு செய்வது கூட்டுறவு அமைப்பாகும். கால வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கூட்டுறவுத்துறையின் சட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு மாற்றத்திற்கும் நெகிழ்ச்சிக்கும் அது உள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. இது மிக முக்கியமான ஒன்று. தற்போது கூட்டுறவு சட்ட விதிமுறைகளாக இருப்பவை ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகும். அன்றிருந்த சமூக பொருளாதார முறைகள் வேறு, இன்றிருக்கும் முறை வேறு. ஆகவே அன்றைய யாப்பையும் அதிலுள்ள விதிகளையும் சட்டங்களையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது கூட்டுறவு அமைப்பை வழிப்படுத்தவோ இயக்கவோ முடியாது. இதனை கூட்டுறவுத்துறையின் அதிகாரிகளும் ஊழியர்களும் முகாமைத்துவத்தினரும் மக்களும் தெளிவாகவே உணர்ந்திருக்கின்றனர். இதை பற்றி கூட்டுறவாளர்கள் பல இடங்களிலும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகின்றனர். குறிப்பாக ஊழியர்களின் சம்பளம் தொடக்கம் விற்பனை, கொள்வனவு நடைமுறைகள் போன்ற அனைத்தும் இந்த காலத்திற்கு பொருத்தமற்றவையாகவே இருக்கின்றன. இதனாலேயே கூட்டுறவுத்துறையை விட்டு பலரும் விலகிச் செல்லும் நிலைமை அல்லது கூட்டுறவுத்துறையின் மீது ஆர்வமற்ற நிலைமை காணப்படுகிறது. ஆனாலும் கூட்டுறவு சட்ட விதிமுறைகள் மாற்றப்படாதிருப்பதால் இந்த பிரச்சினையை புரிந்து கொண்ட அதிகாரிகளினாலும் முகாமைத்துவத்தினராலும் எதையும் செய்ய முடியவில்லை. இதனால் கூட்டுறவுத்துறை வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக இறுகி போயிருக்கிறது. அரசியல் அமைப்பே புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழல் இன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் எப்போதோ மாற்றியமைக்கப்பட்டிருக்க வேண்டிய கூட்டுறவுத்துறைக்கான யாப்பு மாற்றப்படவோ திருத்தப்படவோ இல்லை. கூட்டுறவு முகாமைத்துவ தெரிவு முறைகளில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நீடிப்பதும், முகாமைத்துவத்தில் இருப்போர் பொறுப்புக்கூறலுக்குள்ளாக வேண்டிய அவசியமற்றிருப்பதும் இது யாப்பை மாற்றியமைக்கும் போது மாற்றத்துக்குள்ளாகலாம். ஆனாலும் யாப்பு மாற்றத்தின் போது கவனிக்கப்பட வேண்டியவை பல விடயங்கள் இதில் இருக்கின்றன. குறிப்பாக முகாமைத்துவத்துக்கு தெரிவாகும் இயக்குனர் சபை உறுப்பினர்கள், பொதுச்சபை உறுப்பினர்கள் உள்ளே வருவதற்கான வழிகள் இப்போது பலவீனமாக இருக்கின்றன. சில உறுப்பினர்களுக்கு தாங்கள் எப்பொழுது சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டோம், தங்களுடைய உறுப்பினர் எண் என்ன என்பது கூட தெரியாது. இந்த விடயங்களை பரிசீலித்து பொருத்தமான திட்டங்களை இன்றைய நாளைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உருவாக்க வேண்டும். பொருளாதார நிலையில் தளர்வுற்றிருக்கும் சங்கங்களின் நிலைமையை ஆராய்ந்து அவற்றின் தளர்விற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை மீள நிலைப்படுத்துவதற்கான அரச மானியமோ நிவாரணம் அளிப்போ செய்யப்பட வேண்டும். செயல்படும் மூலதனம், அதாவது ஆரம்ப மூலதனம், காரணங்களை கண்டறிந்து ஆரம்ப மூலதனத்தை வழங்க வேண்டும். இதற்கான ஏற்பாட்டை தேசிய மட்டத்தில் கூட்டுறவு அமைச்சு கொள்கையாக வரிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செயல்படும் போது கூட்டுறவு சங்கங்களை மீள் நிலைக்கு, இயங்கு நிலைக்கு கொண்டு வர முடியும். கூட்டுறவுத்துறை என்பது சரிய அளவுக்கு உற்பத்தி துறையாகவும் உற்பத்திக்கு ஊக்குவிக்கும் துறையாகவும் செயல்பட வேண்டியது அவசியமாகும். 1960கள் 70களில் அப்படித்தான் கூட்டுறவுத்துறை இருந்தது. அன்று பல கூட்டுறவு சங்கங்கள் ஆடை உற்பத்தி தொடக்கம் ஏராளமான தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு பெரும் வருவாயை ஈட்டியதுடன் ஏராளமானவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் அளித்தன. மக்களிடத்திலும் சங்கங்கள் நெருக்கமான உறவையும் பெரும் நம்பிக்கையையும் பெற்றிருந்தன. பின்னர் இந்த நிலைமை வீழ்ச்சியடைந்தது எப்படி, ஏன் இந்த நிலைமை வந்தது என்பதை கண்டறிவது அவசியமாகும். யுத்த காலத்தில் மட்டுமல்ல, அனர்த்த காலங்களிலும் பஞ்சம், வறட்சி, வறுமை போன்ற நெருக்கடியான நிலைமைகளின் பொழுதும் கூட்டுறவு சங்கங்களே மக்களுக்கான உணவை பகிர்ந்தளிப்பதற்கு பொருத்தமான பொறி அமைப்புகளாக இருந்தன. இதனால் கூட்டுறவு சங்கங்களை மக்களின் வாழ்க்கையோடு மிக நெருக்கமாக மக்கள் உணர்ந்தனர்.
அதிலும் அடிநிலை மக்களின் வாழ்க்கைக்கு மிக கிட்டிய உறவாக கூட்டுறவு சங்கங்கள் இருந்தன. அது மட்டுமல்ல, இடைத்தர கல்வி தகுதியை உடைய ஏராளமானவர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்தவையும் இந்த கூட்டுறவு சங்கங்கள்தான். இதை இன்னும் சற்று விரித்து கூட்டுறவு சங்கங்கள் எப்படியெல்லாம் நமது சமூகத்தில் ஓர் உயிர் நாடி சக்தியாக இயங்கின என்று ஆராய்ந்தால் அவற்றின் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். தேசிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற மூன்றாவது துறையாக கருதப்படும் கூட்டுறவு வர்த்தகத்தின் செயல்பாடுகளை நவீன தொழில்நுட்பத்தினதும் பண்பாக உயர்த்த வேண்டும். கால விதிப்புக்கு ஏற்ற வகையில் புதிய முறைகளை உபயோகிப்பதன் மூலம் இந்த துறையை தரம் உயர்த்துவதற்கு ஒத்துழைப்பை வழங்குதல், வழிகாட்டுதல், ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் என்பன இன்றைய தேவைகளாகும். சமூக மேம்பாட்டுக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான அடித்தள பயிற்சியை வழங்குகின்ற மக்கள் அமைப்பொன்றின் செயல்பாடுகள் பேணப்படுவது அவசியமாகும். ஏனென்றால் அதுவே சமூகத்தின் உயிர் நாடியாக இருக்கிறது. நல்லது நேயர்களே, இத்தோடு இன்றைய வர்த்தக நோக்கு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய அம்சங்களோடு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.